சொல்லுங்கள். அண்ணாமலை அண்ணாமலை வெள்ளையங்கிரியிலேருந்து இப்போ திருவண்ணாமலை வந்துட்டேன். திருவண்ணாமலையில் தான் இருக்க போகிறேன். ஏன்னா 2017 இந்த திருவண்ணாமலையிலேருந்து இந்த திரிசூலத்தோட திருவண்ணாமலையை விட்டு வெளியே போனேன். அதுக்கப்புறம் தண்டாயுத கொம்புகளெல்லாம் இந்த மலையை சுற்றினே வச்சேன். இப்போ இந்த திரிசூலத்தோட 2024 மறுபடியும் உள்ளே வந்துட்டேன். அப்போ இந்த திரிசூலம் என்பது எல்லார் கையிலையும், இந்தியாவுக்குள்ளே எல்லார் கையிலையும் திரிசூலத்தை பார்த்துருப்பீங்க. வடநாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியார் கையிலையும் திரிசூலத்தை கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் திரிசூலமும் வச்சுருக்கிறேன், யானையும் வச்சுருக்கிறேன். அப்போ இந்த திரிசூலத்தோட பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி, இந்த திரிசூலத்தோட அர்த்தம். ஆனால் எல்லாருமே சிவனோட பொருள் தான். திரிசூலம் என்றாலே சிவன் கொடுக்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த திரிசூலம் என்பது யாருக்கு பொருந்தும்? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. இந்த ஞானாசக்தி அரிக்கு தான் சொந்தம். அப்போ இந்த திரிசூலம் என்பது அரி. அப்போ இந்த அரி என்பது என்ன பொருள்? கிரியாசக்தி என்ன, ஞானாசக்தி என்ன, இச்சாசக்தி என்ன அப்படிங்கிற ஒரு பொருளை அறிஞ்சு தான் இந்த திரிசூலத்தோடு இந்த திருவண்ணாமலைக்குள்ளே அண்ணாமலையார் வர வச்சிருக்கிறார். இப்போ இந்த அண்ணாமலை என்னங்கிறது தெரியாமல் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த மலைக்குள்ளே கோடி பேர் இருந்தாலும் குருங்கிறது ஒரு ஆள் தான். அப்போ இந்த குரு ஆணோ பெண்ணோ இதை அறிகிறது தான் விஷயம். குரு என்பது பெண்ணு தான். இதை அறிஞ்சவன் நாதன், அதான் குருநாதன். அப்போ குருன்னு சொன்னால் எல்லாருமே ஆண் தாங்கிறாங்க. குரு என்றாலே பெண் தான். எல்லாருமே இந்த பாரத பூமியில் அன்பே சிவங்கிறாங்க. அவங்கெல்லாம் நன்றி கெட்டவங்க, பெற்ற தாய்க்கு நன்றியை சொல்லாதவங்க. அன்பே சக்தி, சக்தி அறிஞ்சால் முக்தி. ஆனால் திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி. அந்த முக்தி யார் நினைக்கணும்னா சக்தி தான் நினைக்கணும். அப்போ அன்பே சக்தின்னு சொல்லாமல் நீ அன்பே சிவம்னு சொன்னால் உனக்கு முக்தி இல்லை, மூலாதாரமே தெரியாதுங்கிற அர்த்தம். உண்ணாமலை அண்ணாமலை நம. எல்லாருமே வலது பக்கமாக தான் கிரிவலம் சுற்றுவாங்க திருவண்ணாமலை பொறுத்தவரை. இப்போ நான் இடது பக்கமாக கிரிவலம் சுற்றும்போது எல்லாருமே ஆப்போசிட்டாக சுற்றுறாரு, ஆப்போசிட்டாக வலம் போகிறாரும்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னு கேட்டீங்கன்னா, அம்மை அப்பா துணை, அம்மா அப்பா துணை அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இடது என்பது சக்திக்கு, அதுதான் இடது கிரி. அப்போ எல்லாருமே இந்திரன் பெருசு, நான் ஈசன் பெருசு. திருவண்ணாமலையில் அஷ்டலிங்கம் 8ல் 8வது லிங்கம் ஈசானலிங்கம், குபேரலிங்கம், வாயுலிங்கம், வர்ணலிங்கம், நிருதிலிங்கம். யமங்கிட்டையும் அக்னிக்கிட்டையும் போக வேண்டிய தேவை எனக்கு இல்லை. யமங்கிட்டையும் அக்னிக்கிட்டையும் போக வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா வாயுன்னு சொன்னால் யமன், அக்னி குபேரன். இது அறியறத விஷயமே. இந்த அஷ்டலிங்கம் 8ம் வாஸ்துன்னா நம்மளோட உடலுக்கு இந்த இடம் ஒரு வாஸ்து. உடல் அப்படின்னு சொன்னால் ஆத்மா. ஆனால் அந்த உடலை ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்திருக்குது இந்த கண்ணு தான். அண்ணாமலை நினைத்தால் முக்தி. அந்த முக்தி தான் சக்தி தந்த பொருள் கண்ணு. இந்த கண்ணு இருந்தால் தான் நீ கார்த்திகை தீபத்தை அரோகரா போட முடியும். இந்த கண்ணு இருந்தால் தான் உனக்கு தீபத்தை வழிபாடு பண்ண முடியும். அப்போ கண்ணு தான் உன் உடலை தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த கண்ணுக்கு பேர் தான் ஆத்மா ஒரு கருவில் உருவாகுது. அந்த கரு தான் ஒரு உருவமாகுது. ஆத்மா என்பது கண்ணு. இந்த கண்ணு தான் உனக்கு இரு கரம், இரு பாதம், சகலதையும் தந்து ஒரு ஏற்கிறது உன் கண்ணு தான். கண்ணகி, மதுரை. கண்ணுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள். ஆனால் கண்ணுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மனிதனுக்கு பிரதானம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணு தான். இந்த கண்ணு தான் சகலத்தையும் காட்டி தருது. இந்த கண்ணு தான் தர்க்கத்துக்கு ஆளாக்குது. சகல காரியங்களுக்கு இந்த கண்ணு தான். இந்த கண்ணு மனிதனை தேர்ந்தெடுத்துருக்கு. அந்த மனிதனை தேர்ந்தெடுத்து இந்த கண்ணு மூலமாக மனிதன் இயங்குறான். ஆனால் இந்த கண்ணு இயக்கிற ஒரு சக்திக்கு பேர் தான் ஆத்மா. அப்போ ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, உடம்புக்கு அழிவு உண்டுன்னா இந்த உடம்பு மண்ணில் புதைச்சாச்சுன்னா அதுக்கு பேர் அழிவு கிடையாது, மறுபடியும் உற்பத்தி ஆகுதுன்னு தான் அர்த்தம். இந்த ஆத்மா இந்த பூமியில் புதைச்சப்பட்டால் இந்த பிரதிபலிப்பு, இந்த வெளிச்சத்துக்கு ஒரு பலம். உங்களுக்கு இடி மின்னலுக்கும் ஒரு மனித உடலுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியாது.
பொதுவாக சொல்ல போனால் சிவலிங்கம் வாங்கி கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிட்டா அதில் சக்தி வரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதனோட உடல் நடமாடும் சிவலிங்கம் அதை புதைக்கும் போது தான் அந்த இடத்துல லிங்கத்துக்கு ஒரு சக்தி வருது. அப்போ அன்பே சிவம் அன்பே சிவம் அப்படின்னு சொன்னால் அன்பே சக்தி அன்பே சக்தி. நீ சக்தியோடு தான் வாழ முடியும். சக்தி உடம்பை விட்டு போயிட்டா தான் நீ சிவலோகம் போக முடியுங்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த திருவண்ணாமலையில் நான் வரும்போது நான் கை வீசி தான் வந்தேன். ஆனால் இந்த அண்ணாமலையார் எனக்கு கொடுத்தது இந்த திரிசூலம். இந்த திரிசூலம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சிவனுடைய இதுதான் தராங்க. இந்த திரிசூலத்தோட பொருளே வள்ளி தெய்வானன்னு அர்த்தம். வள்ளி தெய்வானம். இந்த 3 இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. அப்போ பெண்கள் இந்த திருவண்ணாமலைக்குள்ளே சித்தர் எப்படி ஆக முடியும்? எந்த பெண்கள் சித்தராக இருந்திருக்கிறாங்க? ரிஷி பத்தினிங்கிற பட்டம் சீதாக்கு மட்டும்தான் உண்டு. சீதாக்கு மட்டும்தான் ரிஷி பத்தினிங்கிற ஒரு பட்டம் உண்டு. பின்ன நெருப்பு சதி தேவி என்ன, பார்வதி தேவி என்னன்னு தெரியாது. பார்வதி தேவி பிடிச்சு வச்ச விநாயகர் என்னன்னு தெரியாது. அப்போ இந்த திருவண்ணாமலை முக்தி, அண்ணாமலை நினைத்தால் முக்தி. முக்தியே சக்தி, சக்தியே முக்தி. சக்தியை அறிஞ்சால் தான் உனக்கு முக்தி என்னன்னு தெரிய வரும். வர்றவங்கெல்லாம் அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. அப்போ அடிமுடி நாதா அண்ணாமலை யாரு? அடிமுடி நாதா அண்ணாமலை யாரு? அப்போ உண்ணாமலை அம்மன் ஒரு சிவலிங்கம். அப்போ உண்ணாமலை அம்மனோட கணவர் அண்ணாமலையார் அப்படின்னு தானே தெரியும். உண்ணாமலை அம்மனோட பிள்ளை அண்ணாமலையார் உன்னால் எடுத்துக்கிட முடியுமா? உனக்கு தெரியாது. ஏன்னா வெள்ளி சபை திருவண்ணாமலை மதுரையும் தான். அப்போ சொக்கநாதன் என்ன பொருள், விநாயக பெருமான் என்ன பொருள்? பார்வதி தேவி பிடிச்சு வச்ச ஒரு குழந்தை, அது தலையை வெட்டிய சிவன். அப்போ அந்த குழந்தையோட முகம் என்ன, பின்ன சிவன் பிடிச்சு வச்ச ஆனை முகம் என்ன, யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு முக்தி அது சக்தியோட பொருள் தான் அப்படின்னு உங்களுக்கு சொன்னாலே புரியாது. எல்லாரும் அன்பே சிவம் அன்பே சிவம்னா கடைசியில் மறைய போகிற நாளை நீ இப்போ முன்னக்கூட்டியே சந்தோஷப்பட்டுக்கிடுது. மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு கிடையாது. புதைச்சிட்டா மரணம் கிடையாது. உன்னை கொண்டு எரிச்சிட்டா அப்போ தான் உன் ஆத்மா அழிஞ்சு போகுது. உன் ஆத்மா உன்னை தேர்ந்தெடுத்துருக்குது இந்த கண்ணு மூலமாக தான். உனக்கு கண்ணகி மதுரை எரிச்ச கதையே தெரியாது. உங்ககிட்டலாம் பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத இல்லை. நான் இந்த மலையை விட்டு போய் 5 ஆண்டு ஆகுது. 18,000 சுற்று பழனி மலையை 18,000 சுற்று சுற்றிட்டு இந்த 5 ஆண்டுகளில் நான் நல்லவன் கெட்டவன் அனைத்தையும் நான் ஆண்டு அனுபவிச்சிட்டேன். இப்போ என் சொந்த இடத்துக்கு வந்துட்டேன். மலை சதுரகிரி மலை, 2வது மலை பொதிகை மலை, 3வது மலை வெள்ளையங்கிரி மலை, 4வது மலை கொல்லிமலை, 5வது மலை திருப்பதி. நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் அங்கே முடிஞ்சு போச்சு, திருப்பதியோடு முடிஞ்சு போச்சு. 6வது மலை ஆனந்த மலை, அண்ணாமலை. எல்லாம் கடைசியாக தான் வரணும். கடைசியாக வரக்கூடிய இடத்துல எல்லாருமே ஆரம்பமாக வந்துடுது. ஆனால் அண்ணாமலை என்னன்னு தெரியுமா? தெரியாது. உண்ணாமலை தாயார் 3 மார்பகம் உள்ள பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இப்படிங்கிற பல விஷயங்கள் உண்டு. ஆனால் இதுக்குள்ளே நான் வரும்போது எதுவும் படிச்சுக்கிட்டு வரல. ஆனால் எல்லாம் படிக்க வச்சது என் மலை 7 மலை. 6வது மலை ஆனந்த மலை, அண்ணாமலை. 7வது மலை இளவரசி மலை. இளவரசி அது யார்? தாய். அதான் தம்புராட்டி அம்மன். இப்படி பல கதையை சொல்லிட்டு போகலாம். உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. உங்களுக்கு சித்தர் அப்படின்னு சொன்னால் விநாயக பெருமான். அப்போ எந்த விநாயக பெருமானை நீ பெண் விநாயகரை கும்பிட்டுருக்கிற? சித்தர்கள்லாம் குரு அகத்தியர். அகத்தியரே ஒரு குருவாக எடுத்துக்கிட்டது விநாயக பெருமானை. அப்போ சித்தர் என்றாலே விநாயக பெருமான். அப்போ பெண்கள் இந்த திருவண்ணாமலைக்குள்ளே சித்தர் எப்படி ஆக முடியும்? ஔவையார், காரைக்கால் அம்மையார் மாம்பழ கதையே உங்களுக்கு தெரியாது. நீ சித்தர் புத்தருன்னு சொல்லி என் மலைக்குள்ளே உருவாக்கினதெல்லாம் போதும். மலைக்கு சொந்தக்காரன் சொக்கநாதன் திரிசூலத்தோட இந்த மலையை நான் சுற்றுவேன். இந்த மலையை சுற்றுவேன். ஒரு சுற்றும் என்னென்னு தெரிஞ்சு சுற்றுறவன். உங்களை மாதிரி தெரியாமல் பொருள் அறியாமல் ஒன்றும் நான் சுற்றலை. என் மலை என்னை வெளியே அனுப்பி, மகனே பழனி மலையில் 18,000 சுற்று உனக்கு மறு உத்தரவு வரதண்டி, நீ அங்கே தான் இருக்கும்.